அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேல் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் திருச்செந்தூர் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சூரபத்மனை வென்றதன் நினைவாக இந்த ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. முருகனின் இந்த படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அலைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என்று இலக்கியங்களில் பாடப்பெற்று இதுவே பெயராயிருக்கு. அத்தோடு அலைவாய் சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம் பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு. கடுந்தமம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க. முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க. தனது படைத்தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூது அனுப்பினான். ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தான். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க. வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமான் விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 157 அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. யாழ் மட்டத்திற்கு மேலே 137 அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டிருக்கு. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி கொண்டு அகலம் இருக்கு, 49 அடி நீளம் கொண்டிருக்கு. கோபுரம் 9 தளங்களை கொண்டிருக்கு என்பதன் குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில 9 கலசங்கள் இருக்கு. இந்த கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி நீளமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கிறதாகும். கோவிலின் எதிர்ப்புறம் 2 மயில்களின் சிலையும் 1 நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. மயில்களில் 2இல் முதலாவதாக இருப்பது இந்திரனும் 2வதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்கார். முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு. தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும், கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறதாக சொல்லப்படுது. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்திருக்காங்க. இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும். சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்குது. இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகனுக்கு தீபாரதனை நடக்கிறதாக சொல்லப்படுது. அதே போல் சண்முகர் சன்னதியின் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்குது. சிவலிங்கங்கள் 2மே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும். இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாட்டப்படுவதாக சொல்லப்படுது. இங்கு உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்தில் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த திருக்கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரும் இருக்கு. கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கம் பாதை வடிவமைக்கப்பட்டு
அமைக்கப்பட்டு இருக்கு. இங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுவது. கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசிக்கலாம். அது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்குது. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு. பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம். அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும். அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கு. சூரசம்காரம் முடிந்த பிறகு இங்கு நடக்கக்கூடிய முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும். சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினை மாவு, வடை, அப்பம், பிட்டு மாவு, பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம், சுயல் போன்றவை மிகவும் பிடித்தமான உணவாக இருக்குது. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கரைத்து விடுவாங்க. கடற்கரையில் கரைந்து விடுவாங்க. தினமும் இந்த நடைபெறக்கூடிய இந்த பூஜை கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இந்த திருத்தலத்தில் மணற்குன்றுகள் மதிலாக சூடப்பட்டுள்ளதாம். கால ஓட்டத்தில் மதர்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டது. கோவிலின் வலது பக்கத்தில் மணல் மேடும் மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஆலத்திற்கு இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்குது. குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கு பல்வேறு சிறப்புகளை கொண்ட நாளி கிணறு இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த நாளி கிணறு 24 அடி ஆழத்தில் இருக்கிறதாகும். கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்பு கடலில் குளிக்க வேண்டும் என்பது வழக்கம். முருகப்பெருமான் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர். பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர். மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெறுபவர்கள். இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழா இங்கு மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தரதாக சொல்லப்படுது. சூரசம்காரத்துக்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன்பு ஒரு கண்ணாடி வைக்கப்படும். இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பத்திற்கு சாய அபிஷேகம் என்று சொல்லுவதாகும். போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனை கண்டு மனமகிழ்ந்து தருவதாக ஐதீகம். இத்துடன் சூரசம்காரம் இனிதே நிறைவேறும். கந்த சஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து விளையாடுவாங்க. வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இங்கு கோவில் கொண்டுள்ளதால குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இந்த இறைவனை வணங்கி பலன் பெறுவாங்க. ஜெயந்திநாதர் அருள் வழங்குவதால இங்கு முருகப்பெருமான வணங்குவோருக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஏவல், பிள்ளி, சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் தீவினைகள் விலகும் என்பதும் ஐதீகமாக சொல்லப்படுது. குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் இங்கு வந்து முருகனை வழிபட்டு செல்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. மாறாத இளமை, குன்றாத அழகு, என்றுமே முருகனின் சிவந்த நிறத்தில் செந்தில் என்றழைக்கப்படும் செந்திநாதர் வண்ண மயிலேறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும். திருவிழா காலங்களில் நடை திறப்பு நேரம் மாறுதலுக்கு உட்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.